ஏமா ஏமா யாருமா நீ? ஏமா என் காலை தொட்டு கும்பிடுற? சீ, அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதமா? என்னது யாருமே தெரியல. இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. ஐயோ சுற்றுச்சா? ஆமா ஆமா ஆமா. ஹலோ ஹலோ, எந்திரிச்சிட்டீங்களா? நான் எழுந்திரிச்சது இருக்கட்டும்டி. நீ எங்கடி போன? நான் ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன். உடம்பு ஆரோக்கியமா வச்சிருக்கணும்ல. அது எப்படியோ வச்சுக்க. யாரோ ஒருத்தீங்க உள்ள வந்திருக்காரு ஒரு பொண்ணு. அது யாரோ ஒரு பொண்ணு இல்ல, நான் அமுச்சு விட்ட வேலைக்காரி தான். வேலைக்காரியா? அழகா இருக்காடி. என்னது? அழகா வேலை செய்யறாடி. ஆ, ஆமா. நீ எப்ப வருவ? ஜிம்முக்கு போயிட்டு பியூட்டி பார்லர் போயிட்டு என்னை அழகுபடுத்தி நான் ஃபங்க்ஷன் போயிட்டு தான் வருவேன். அப்ப நான் என்ன பண்றது? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், எல்லாம் வேலைக்காரி பாத்துக்குருவா. அழகான ஒருத்திய வேலைக்காரியா கேட்டு சுமாரான ஒருத்திய பொண்டாட்டியா கேட்டாரு. கடவுளே. என்னங்க, சில்லு வாட்டர்ல குளிச்சிடாதீங்க, ஹாட் வாட்டர்ல குளிங்க. கடவுளே கடவுளே, என்ன அக்கறை. என்னங்க, உட்காருங்க, நான் குளிப்பாட்டி விடுறேன். ஐயா அதெல்லாம் வேண்டாமா, நீ வீட்டு வேலை மட்டும் செஞ்சா போதும். இதுவும் என் வேலைதான். உட்காருங்க. ஏமா இருமா இருமா. ஹலோ. அடியே, என்னடி இது? இவ இப்படி வேலை செய்யறா? அதான் நான் புடிச்ச வேலைக்காரி. அவ சொன்னதையும் செய்வா, சொல்லாததையும் செய்வா. பேசாம அவ இஷ்டத்துக்கு வேலை செய்த விடுங்க. சரிம்மா, என் பொண்டாட்டியே சரின்னு சொல்லிட்டா. நீ குளிப்பாட்டி விடு. ஏமா ஏமா இருமா. ஏமா ஏமா பொங்கலுக்கு வெள்ளையா அடிக்கிற, கொஞ்சம் மெதுவா அடிமா. இருமா இருமா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இருமா இருமா, கொஞ்சம் பொறுமா. திங்க் போகுது. ஹலோ. ஏமா? யோ, என்னையா சும்மா நோய் நோயின்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க? நான் பிஸியா இருக்கிறேன். அவ இஷ்டப்படி அவளை வேலை செய்ய விடு. அப்படிங்கிற? ஆமா. சரிம்மா. ஃபோன் பண்ணா கொண்டே விடுவோம். சரிம்மா சரிம்மா. சரிம்மா, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ வச்சுட்டு போ. இது என்னோட கடமை. நானே என் கையால பிசைஞ்சு உங்களுக்கு ஊட்டி விடுவேன். சரி, என் பொண்டாட்டிட்ட நான் கேட்டுக்கிறேன். அப்ப நான் யாரு? என்னம்மா நீ என் மனசையே மாத்திருவ போல இருக்கு. இரம்மா. ஏமா இவ சாப்பாடு சாப்பாடு வச்சா சாப்பிடியா? இல்லம்மா, இது வந்து இந்த பெசஞ்சுனா சாப்பிடலன்னா அப்படியே தட்டோட முழுங்கு. நானு ஒர்க் அவுட்ல இருக்கேன். சும்மா தொண போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத. பையா போன. சரிம்மா சரிம்மா. அப்ப நீ ஊட்டி விடுறியா? என்னங்க, மடியில வாங்க, அப்பதான் ஊட்டி விட வசதியா இருக்கும். இரு, என் பொண்டாட்டி கிட்ட கேட்டு. இல்ல இல்ல, அவகிட்ட கேட்டா கோவப்படுவா. என்ன பண்ணலாம்? மடியில உட்காந்துடலாமா? உட்காந்துருவோம். ஏமா அந்த வந்து மடியை காட்டு. என்னங்க, இந்தாங்க பால். பாலா? சூப்பர்மா சூப்பர். உனக்கு நான் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறேன். நீ கிளம்பு. என் ஒய்ஃபு அவள் ஃப்ரெண்டு வீட்டில் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டான். நீ கிளம்புமா?
என்ன எங்கங்க கிளம்ப சொல்றீங்க? ம். என் வேலை இன்னும் முழுசா முடியலங்க. தர்ம பத்தினினா எல்லா கடமையும் செய்யணும். நீங்க படுங்க. அதெல்லாம் வேண்டாம்மா, அதெல்லாம் வேண்டாம். நீ வேற தர்ம பத்தினிக்கிற, ஏதோ உளர்ற, என்னையும் உளர வைக்கிற. நீ கிளம்புமா. அதெல்லாம் முடியாது. நான் என் கடமையை செய்யணும். அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்கும்போது பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க? தெரியலையம்மா, அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியலையே. யோ, தூக்கத்துல ஏன் டிஸ்டர்ப் பண்ற? ஒரு நாள் கூட தனியா படுக்க மாட்டியா? அது இல்லம்மா, இந்த இந்த வேலைக்காரி. நான் வீட்டுக்காரி. யோ, வேலைக்காரி நல்லாதான் வேலை செய்யறான்னு பொழுதனைக்கும் பாராட்டினிய, நைட்டுமாயா பாராட்டுவ? அது நான் புடிச்ச வேலைக்காரி, அவ அப்படித்தான் இருப்பா. அப்ப வச்சுக்கலாங்கிறியா? யோ, நீ விரும்புறியோ என்னவோ, அவதான் நம்ம வீட்டு வேலைக்காரின்னு நான் எப்போ முடிவு பண்ணிட்டேன். இது தப்பு இல்லையா? யோ வாயா. இருமா, என் பொண்டாட்டிட்ட நான் அனுமதி கேட்டுட்டு இருக்கனா இல்லையா? சொல்லு காயத்ரி, இது தப்பு இல்லையா? தப்பே இல்ல, அதுதான் சரி. அப்ப சரிம்மா, உனக்கு சரினா எனக்கு சரிதாம்மா. ஐ லவ் யூ காயத்ரி, ஐ லவ் யூ. உன்ன மாதிரியே ஒவ்வொரு குடும்ப பொண்ணு இருந்துட்டா ஒவ்வொரு ஆண்களோட வாழ்க்கையும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். டைவர்ஸ்ங்கிறது வரவே வராது. சரி சரி, போதியா வை, சும்மா நொய் நொயின்னு பேசிட்டு இருக்காத, எனக்கே தூக்கமா வருது. ஐ லவ் யூ காயத்ரி. என்னையா கதவை திறந்து டிஸ்டர்ப் பண்ணாதமா, உள்ள வீட்டுக்காரி படுத்திருக்கா. வீட்டுக்காரியா? அப்ப நான் யாரியா? இல்லம்மா வேலைக்காரி படுத்திருக்கா. வேலைக்காரியா? அது எந்த வேலைக்காரியா? தள்ளியா? யாரு இவ? குந்தாணி, எழுந்துடி. ஏமா எழுப்பாதுமா, அவங்க அலுப்புல தூங்குறாங்க. அலுப்புலையா? ஆமா. யோ, யாரியா இவ? வேலைக்காரிமா, நேத்து நீ அனுப்பிச்சு விட்ட வேலைக்காரி. யோ, நான் அமுச்சு விட்ட வேலைக்காரி வரல, அவ புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னு இன்னைக்கு தான் போன் பண்ணி சொன்னா. அப்ப இவங்க யாரு? அத நீதாயா சொல்லணும். யோ, பெட்டும் கலைஞ்சிருக்கு, அவனும் கலைஞ்சிருக்கா, நீயும் கலைஞ்சிருக்க. என்னையா நடந்துச்சு? ஏமா, நீ அனுப்பிச்சு விட்ட வேலைக்காரின்னு நேத்து தரமா சொன்ன, அதை நம்பித்தாமா நான் உள்ள விட்டேன். நான் வேலைக்காரி இல்ல, வீட்டுக்காரி. கொஞ்ச நேரம் சும்மா இருப்பாங்க. உனக்கு இதே பொழப்பா போச்சு. மரியாதையா சொல்லு, இவ யாரு? யார் இவ? மரியாதையா சொல்லு, இவ யாருன்னு சொல்லு. அதை நான் சொல்றேன். அவ என் பொண்டாட்டி. அவளுக்கு கொஞ்சம் ஞாபக மறதி இருக்கு. கஜினி படத்து சூர்யா மாதிரி ஒவ்வொரு நாளும் அவ புருஷன் யாருன்றதே மறந்துடுவா. இதுவரைக்கும் 38 வீடு போயிட்டு வந்திருக்கா. அப்ப இந்த ஆள் 39 ஆளா? கேட்டுக்கோ, 39. ஏயா, இந்த மாதிரி ஒய்ஃப கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா வச்சிருக்க கூடாது. ஏமா காயத்ரி, இந்த பொண்ணை நம்ம வீட்டு வேலைக்காரியாவே கண்டினியூ பண்ணிக்கலாமா? வேண்டாயா, வேண்டவே வேணாம். இந்த வீட்டுல ஆக்குறது, அரிக்கிறது, பொரிக்கிறது, கழுவுறது, காய வைக்கிறது எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். அப்பதான் இந்த வீட்டுல ஒரு பெட்டு இருக்கும். கூட்டிட்டு போயா, போமா.